அன்னைக்கு ஒரு நாள் காலேஜோட ஃபைனல் டேயோட vlog தாங்க பார்க்க போகிறீங்க. நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கையில் ரேகைலாம் வச்சு பெயிண்ட் பண்ணியிருந்தோம். எல்லோரும் மெமரபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரோட ரேகையும் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் வச்சுருந்தோம். அண்ட் லாஸ்ட் டேனால செம்ம ஃபன்னாக போயிருந்தது. கிளாஸில் செம்ம காமெடி பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் உண்மையாலே காலேஜில் திருப்பி வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரவே வராது. அண்ட் கிரவுண்டுக்குலாம் போய் ஃபன்னாக டான்ஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த மூமெண்ட்லாம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட கடைசி நாள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வைப் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃபேர்வெல். நான் ஃபேர்வெல் கடைசி வரைக்கும் ட்ரெஸ்ஸே எடுக்காமல் சுற்றிட்டு இருந்தேன். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபேர்வெல்லாம் எனக்கு முன்னாடி நாள் தான் நானும் என் ஃப்ரெண்டும் கடைக்கடையாக ஏறி இறங்கி ட்ரெஸ் வாங்கிறதுக்காக வந்திருந்தோம். மார்னிங் பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஏறி இறங்கினோம். சரவணா ஸ்டோர்ஸ் அங்கேயுமே எதுவுமே பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் டி நகர் போனோம். டி நகர்லேயும் எதுவுமே பிடிக்கவே இல்லை. கடைசியாக இது ஒரு கடையில் நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கினோம். கடைசியாக இந்த சாரீ தான் நான் வாங்கினேன். அதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரெஸ் எடுத்தேன். அது வந்து நல்லா இல்லாத காரணத்தினால் திருப்பி போய் இந்த சாரியை போய் நான் எடுத்துகிட்டு வந்தேன். உண்மையாலே இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. வாங்கினதுலேயே ஒரு உருப்படியான விஷயம்னா இது. அது வாங்கிட்டதுக்கப்புறம் திருப்பி எங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சு திருப்பி மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். ஃபேர்வெல் எப்படி போச்சுன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள்.